டே 15 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பேம் ஸ்கோருங்க. ஸ்பேம் ஸ்கோர்னா என்ன? ஸ்பேம் ஸ்கோருங்கிறது ஒரு மெஷரபிள் மெட்ரிக் தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மோசங்கிற ஒரு SEO டூலை பற்றி பார்த்துருந்தோம். அதில் தான் இதோட வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஸ்பேம் ஸ்கோரு எதை வச்சு நம்ம வெப்சைட்டில் வந்து கால்குலேட் பண்ணுதுன்னா, நம்ம வெப்சைட்டோட கண்டென்ட் குவாலிட்டி வச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மெயினாக நம்ம எங்கெங்கே வெப்சைட்டை ப்ரொமோஷன் பண்ணுறோமோ, அதாவது பேக்லிங் சொல்லப்படுற இதை பொறுத்து தான் அது ஸ்பேம் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸ்பேம் ஸ்கோர் வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் லோ குவாலிட்டி கண்டென்ட் இருக்கிறதுனாலையும் நான் ரிலவெண்ட்டாக பேக்லிங்க்ஸு வேறு எதாவது வெப்சைட்டையும் நம்ம வெப்சைட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வேறு எங்கேயாச்சும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மூலிமா நம்மளோட ஸ்பேம் ஸ்கோர் குவாலிட்டி வந்துட்டு கூடிக்கிட்டே இருக்குங்க. இந்த ஸ்பேம் ஸ்கோரோட குவாலிட்டி வந்து நம்ம குறைக்கணும்னா நம்ம வெப்சைட்டில் ஹியூமன் ரிட்டனாக யூசருக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்கறது மூலியமோ நம்ம நீஸ்க்கு ஓரியன்டாக உள்ள இண்டஸ்ட்ரியில் நம்மளோட ப்ரொமோஷன்ஸை பண்ணிட்டு ரெகுலராக வர்றதுனாலையும் இந்த ஸ்பேம் ஸ்கோரோட வேல்யூவை குறைச்சி கூகுளில் நம்மளோட வெப்சைட்டோட ரேங்கிங்கை ஹையருக்கு கொண்டு வர முடியுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மினிமம் ஸ்கூல் ஆட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.